அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து நிலங்களின் புகைப்படம், புவியியல் விவரங்களுடன் பத்திரப்பதிவு முறை தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வருகிறது. சொத்துக்களை பதிவு செய்யும் போது நிலம், வீடுகளின் புகைப்படத்தை சேர்ப்பதில்லை. இதனால் வீடுகளை பத்திரப்பதிவு செய்யும் போது காலிமனை என்று கூறி பதிவு செய்கிறார்கள். இதனால் ஏற்படும் கோடிக்கணக்கான வருவாய் இழப்பை தவிர்க்கும் வகையில் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து நிலங்களின் புகைப்படம், புவியியல் விவரங்களுடன் பத்திரப்பதிவு முறை தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வருகிறது. தமிழ்நாடு பத்திரப்பதிவுத்துறை நிலங்களின் புகைப்படங்களை சேர்ப்பதை கட்டாயமாக்கி உள்ளது. பொதுமக்கள் பதிவுக்கு வரும்போது தங்களுடைய சொத்தில் உள்ள அனைத்து விவரங்களையும் அவர்கள் முழுமையாக தெரிவித்து அந்த சொத்தில் உள்ள கட்டடங்கள் போன்றவற்றிற்கு முழுமையான முத்திரை துயரையும் மற்றும் பதிவு கட்டணத்தை செலுத்தும் நோக்கம்தான் அரசு இருக்க முடியும். ஆகவே வருவாயை பெருக்கும் நோக்கத்துடன் தான் அரசு இந்த முடிவை எடுத்துள்ளதாக நினைக்கின்றேன். இதில் பொதுமக்களுக்கு என்ன நன்மை என்னவென்றால், பொதுமக்கள் தாங்கள் ஒரு அந்த ஆவணங்களில் என்ன எழுத வேண்டும் என்று குழம்பிக் கொண்டிருக்க வேண்டியதில்லை. இந்த படத்தை கொண்டு போய் சார்பதிவாளரிடம் கொடுத்தால் அவரே இதற்கு இப்படி போடுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த ஆவணத்தை ஏற்றுக்கொள்ளலாம். பதிவு செய்யப்படும் பொழுது அந்த சொத்தில் உள்ள அனைத்து விவரங்களும் ஆவணத்தோடு சேர்ந்து பதிவு செய்யப்பட்டு விடுவதால் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பும் இருக்கும். மனை அல்லது வீடுகளின் புகைப்படம் சேர்க்கும் நடைமுறை அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் பின்பற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.